கொஞ்ச நாள் முன்னாடி போத்தனூர் பக்கத்துல ஒரு சின்ன ரைடு போயிருந்தேன். ரோட்டு ஓரத்துல ஏதோ வித்தியாசமா தோணுச்சு. என்னன்னு பார்த்தா முட்டை முட்டாயின்னு போட்டுருந்துச்சு. அது என்னடா முட்டை முட்டாயின்னு சொல்லிட்டு நானும் உள்ள போய் பார்த்தேன். போய் கடைக்காரன்ட்ட என்னன்னே கடலை முட்டாய் எள்ளு முட்டாய் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா முட்டை முட்டாய், முட்டையில கூடவா முட்டாய் செய்வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் ஜர்க்காய் நின்ட்டாரு. தம்பி நான் உனக்கு விலாவாரியா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என் நேம் சவாது. இது செய்யறது முட்டை, பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய்ல தான் செய்யறாங்க. இது மொத்தம் 15 பிரான்ச் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச் இது மட்டும் நான் எங்களோட தான். இது 1970 ஸ்டார்ட் பண்ணது. மைதா எதுவுமே சேர்க்காம வெறும் பால், மில்க், சுகரு, அதுக்கப்புறம் எக் அது மட்டும் சேர்த்துட்டு நெய் அது மட்டும் சேர்த்து பண்றதா. எந்த மைதா எதுவுமே மிக்ஸ் பண்ணாம நேச்சுரலா பண்றது. இது மொத்தம் 15 பிரான்ச் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்களோட. பிரைசிங் 1/4 கிலோன்னு ஸ்டார்ட் ஆகுது. 1/4 கிலோ 150 ரூபா, 1/2 கிலோ 300 ரூபா, 1 கிலோ 600 ரூபா. லொக்கேட் ஆயிருக்கிறது போத்தனூர் டிமார்ட் பக்கத்துல. ஆஹா, இந்த முட்டை முட்டையில இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, நான் நம்மளுக்கு ஒரு பிளேட்டை கொண்டாங்கனே அப்படின்னு சொன்னோடனே அந்த அண்ணன் ஒரு பெரிய துண்டு ஸ்லைஸா போட்டு நம்மளுக்கு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சா ஆஹா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இது உண்மையிலே முட்டையில தான் பண்ணாங்களான்னு எனக்கே ஒரு டவுட். ஏன்னா இதுல முட்டையோட ஸ்மெல்லே சுத்தமா வரல. நல்ல ஸ்வீட்டா அப்புறம் சாஃப்டா இருந்துச்சு. முக்கியமா குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முட்டை முட்டை ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய்.